திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் செல்போன்கள் பயன்படுத்த தடை விதித்து கோவில் நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருதண்டபாணி. வணக்கம் குருதண்டபாணி, என்ன காரணத்திற்காக கோவில் நிர்வாகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது? அந்த அறிவிப்பின் முக்கிய அம்சங்கள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை உள்ள புகழ்பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் வெளி மாவட்டம் மட்டுமல்லாது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல வெளிமாநில பக்தர்கள் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் என அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வருகின்றார்கள். அவ்வாறு கோவிலின் உள்ளே வரும் பக்தர்கள் தங்களது மொபைல் போனில் படம் எடுப்பதும் வீடியோ எடுப்பதும் அந்த ரீல்ஸ் உள்ளிட்ட இதுகளில் ஈடுபடுவதால் அண்ணாமலையார் கோவிலின் புனிதத்தன்மை பாதிப்பதாகவும் பல்வேறு பாதிப்புகளை கோவில் உள்ளே ஏற்படுவதாகவும், ஆகவே பக்தர்கள் கோவிலின் உள்ளே கோவிலின் வளாகத்துக்கு உள்ளே செல்போன்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், அவ்வாறு மக்கள் செல்போன்களை எடுத்துச் சென்றால் அவற்றை சுவிட்ச் ஆஃப் செய்து தங்களது கைப்பைகளில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மீறி கோவிலின் உள்ளே செல்போன்களை பயன்படுத்தினால் அவற்றை பறிமுதல் செய்யப்படும் என்று தற்போது அண்ணாமலையார் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலையார் கோவில் உள்ளே பக்தர்கள் புகைப்படம் எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ தடை செய்யப்பட்டு உள்ளதாகவும் அண்ணாமலையார் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி உதவிக்காக வேண்டும் என்றால் அருகில் உள்ள கோவில் ஊழியர்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அண்ணாமலையார் கோவில் இணை ஆணையர் பரணிதரன் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதனால் அண்ணாமலையார் கோவிலின் உள்ளே பக்தர்கள் தற்போது செல்போன்களை பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி குருதண்டபாணி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.